அண்மை செய்தி. பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் வாசு. வாசு, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக IPL போட்டியில் இந்த ஆண்டு கோப்பையை வென்ற RCB அணி வீரர்கள் ரோட் ஷோ சாலை வழியாக ஊரோடு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது இன்று மாலை RCB வீரர்களின் வெற்றி அணிவகுப்பு சின்னமும் மைதானமுமாக தயாராகி வருகிறது. IPL இந்த ஆண்டு சாம்பியன்களாக RCB அணிகள் வெற்றி பெற்றன. அந்த நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் விதோனோசாவில் இருந்து புறப்பட்டு பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதான ஸ்டேடியத்தில் நடைபெற இருந்தது. அப்போதுதான் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தினால் விதோனோசாவில் இருந்து புறப்படும் நேரத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர், ஒரு சிறியவனும் 2 ஆண்களும் ஒரு பெண் உட்பட 4 பேர் தற்போது வரை பலியாகி இருக்கின்றனர். இன்னும் பலி எண்ணிக்கை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் போலீசார், காவல்துறையினர் அனைவரும் உங்களது உயிர் முக்கியம், நீங்கள் அனைவரும் அவரது வீட்டுக்கு செல்லுங்கள், வீட்டில் இருந்தே தொலைக்காட்சி வழியாக கண்டு கழியுங்கள், உங்களது உயிர் முக்கியம் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனாலும் யாரு பேச்சையும் கேட்காமல் ரசிகர்கள் மீண்டும் மழை பொய்ந்து இருக்கிறது. மழை பெய்யும் காரணத்தினால் கூட கூட்டம் கலையவில்லை. தற்போது வரை 4 பேர் இறந்திருக்கிறார்கள். பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.